வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியலில் 3வது பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி விரவுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், நீரை எந்த பொருள் எடுக்கிறோமோ அதனுடைய வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரி வாயுவும் ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. ஒரு பலூனில் அடைச்சோம் அப்படின்னா அந்த பலூனோட வடிவத்தை பெறும். இப்போ ஒரு இடத்துல வாயுக்கள் எப்படி நீரில் பரவுது அப்படின்னா, இப்படி அழுத்தும் பொழுது ஈஸியாக பரவுது. எந்த அளவுக்கு ஒரு கண்டெய்னரில் நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நீர் இருக்கக்கூடிய குவளை அளவில் வாயு பொருட்கள் அதில் பரவும். இப்போ நீர் எடுத்திருக்கோம், இந்த நீரில் இந்த மூலக்கூறுகள் எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இங்கை வந்து ஒரு இடத்துல நம்ம ஊற்றுறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு இந்த இங்கு மூலக்கூறுகள் பரவுது. அது எவ்வளோ தூரம் பரவுது அப்படின்னா, இந்த கண்டெய்னர் எவ்வளவு அளவு கொள்ளளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக பரவுது. இப்போ நீரில் மூலக்கூறுகள் பரவுறதையும் வாயு மூலக்கூறுகள், சப்போஸ் நம்ம வந்து ஊதுபத்தி எதையாவது நம்ம பற்ற வைக்கும் பொழுது என்னாகும், அதனுடைய ஸ்மெல்லு நமக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊதுபத்தி எப்படி அந்த புகை மாதிரி வர்றதுமே ஈஸியாக காற்றுல பரவுறது நமக்கு தெரியும். இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம என்ன சொல்கிறோம், விரவுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விரவுதல் அப்படின்றது நீர் மற்றும் வாயு மூலக்கூறுகளுக்கு மட்டுமே உடையது.